இன்னைக்கு விஜய் மீது வழக்கு பதிவு பதிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுன்னு சொல்றாங்க. அதாவது ஆம்புலன்ஸ் போற பாதையை தடை பண்ணிட்டாரு, பொதுமக்களுக்கு இடையூறு தர மாதிரி ஒலிபெருக்கி அதிகமா பயன்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரியான பிரிவுகள்ல அவர் மேல வழக்கு பதிவு தேர்தல் ஆணைய அதிகாரி கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை, அதாவது விஜய் அவர்கள் வெளியே வந்தா இவ்வளவு கூட்டம் கூடும்னு தெரிஞ்சிருந்தும், அது தேர்தல் ஆணையமோ இல்ல திமுக சதின்னு அவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட காவல்துறை எங்க போனாங்கன்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா ஒரு பொதுவான கேள்வியா இருக்கு. ஏன்னா பொதுமக்கள் இன்னைக்கு விஜய் அவர்களை பார்க்கணும், தனக்கு பிடித்த ஒரு நடிகர், பிடித்த ஒரு தலைவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வச்சிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்காக கூடத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து காவல்துறை அங்க இல்ல, ஏன் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற அந்த கேள்விதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பைட்ஸ் பாக்குறோம். அங்க பெரம்பூர்லயும் குளத்தூர்லயும் நின்றுட்டு விஜயை பார்க்க வந்த மக்கள் கொடுத்த பைட்ஸை பாக்குறோம். நிறைய காலி பேருந்துகள் உள்ள வந்துச்சுங்க. அந்த பேருந்துகள்ல ஆட்களே கிடையாது, ஆனா அந்த பேருந்துகள்லாம் உள்ள வந்துச்சு. குப்பை வண்டியெல்லாம் உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடிய விஷயங்களா? இதை வந்துட்டு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வந்து அவர் தடுக்கிறதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க.